நம்ம ஷோல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் காசிப் யாரோட காசிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சந்திரசேகர் இருக்காரு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட அப்பா. அவருக்கும் நம்ம தளபதி விஜய்க்கு ரெண்டு பேரும் நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கு. ரெண்டு பேரும் வந்து பேசிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ரூமர்ஸ்லாம் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்ததுக்க. பட் இப்போ வந்து ஒரு முக்கியமான இன்சிடென்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா அரசியலில் நம்ம தளபதி விஜய் வந்து காலை வந்து எடுத்து வச்சுட்டாரு. ஸோ அந்த அரசியலில் அந்த கட்சியில் வந்து நமக்கும் வந்து முக்கியமான ஒரு பதவி வேணும் அப்படின்றதுக்காகவே நம்ம எஸ் ஏ சந்திரசேகர் சார் ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்து நுணுக்கமாக பண்ணிட்டு இருக்கிறது தான் இன்ஃபர்மேஷனாக வந்துகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ எஸ் அஃப்கோர்ஸ் தொடர்ந்து வந்து ப்ரொமோஷனாக அது இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அரசியலுக்காக. இது நடுவில் எஸ் ஏ சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜயோட அப்பா அப்படின்னு சொல்லி என்னை வந்து சொன்ன காலம் போய் ஓகே இப்போ வந்து இந்த மாதிரிலாம் வளர்த்துருக்கீங்களே, ஒரு பெரிய தலைவரையே வந்து தமிழ்நாக கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பாராட்டுறாங்க. அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனந்தத்தில் வந்து அப்படியே பொங்கி வளைஞ்சிட்டு இருக்காராம் எஸ் ஏ சந்திரசேகர். ஏன் இந்த மாதிரிலாம் ஐஸ் வைக்கிற மாதிரியே பேசுறாரு, ஏன் இந்த மாதிரிலாம் புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு, இந்த மாதிரிலாம் யாருமே சொல்ல மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க, அவரே வந்து சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கட்சியில மிக முக்கியமான ஒரு பொறுப்பு வந்து வகிக்கணும், தன் கையில் அப்படி அந்த கட்சியை வந்து தன் கையில் வந்து வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய நுணுக்கமான விஷயத்தெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காருப்பா இவரு. அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ரூமர்ஸ் வந்து கிளப்பி விட்டுருக்காங்க. பட் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.